சித்த வைத்தியத்தில் டெங்குக்கு என்ன நம்ம பண்ணுவோம்னா, நிலவேம்பு குடிநீர், அது பப்பாளி இலை கஷாயம் வந்து நம்ம கொடுப்போம். பப்பாளி இலை சாறுல நல்ல ரிசல்ட். பிளேட்லெட்ஸ் வந்து உடனே வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதே போல் ஆறுமுக செந்தரம், சாலிசாதி வடகம், பிரம்மானந்த பைரவம், இந்த மாதிரி இந்த அந்த காய்ச்சலுக்கு, அந்த பெயினுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு உண்டான மருந்துகள் வந்து சித்தால நம்ம கொடுப்போம் டெங்கு காய்ச்சலுக்கு. இப்போ பிளேட்லெட்ஸ் வந்து குறையும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பிளேட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பப்பாயா சாறை தவிர வேறு எதனா இருக்குங்களா வீட்டிலே செய்யக்கூடிய அளவுக்கு? வீட்டில் செய்யக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ராகி கஞ்சி குடிக்கலாம், அரிசி கஞ்சி குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம். அதே போல் நம்ம வந்து காய்கறி சூப்பு, இது எல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. இதுவும் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது. ஓகே, வீட்டில் இருக்கிறத பற்றி சொல்லிட்டீங்க. சித்த வைத்தியத்தில் என்னென்ன மருந்துகளை கொடுப்பீங்க பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது? சித்தாவில் வந்து எந்தெந்த மூலிகை மெயினாக பயன்படுத்தினா, மலவேம்பு, நிலவேம்பு, பப்பாளி இலை பயன்படுத்துவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தாலிசாதிய சூரணம் பயன்படுத்துவோம். ஏன்னா அதில் நிறைய மூலிகைகளும் சேர்ந்து மருந்தாகவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இருமல், சளி, காய்ச்சலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பவளப்பருப்பம் கூட அந்த மருந்தை வந்து நம்ம நெய்யில் கலந்து கொடுக்கறது வழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் வந்து பரவுதில்ல, அந்த பரவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்கலாம் சார்? டெங்கு காய்ச்சல் வந்து ஏன் பரவுதுன்னா, சுத்தமான மழை நீர் வந்து நம்ம வீட்டுக்கு அருகில் தேங்கி இருக்கும் போது அதுலேருந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா, வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ஏதாவது அந்த பேட்ரி இருக்கும், டயர்ஸ் இருக்கும், அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போய் அது காரோட பேட்ரி சொல்கிறேன், அந்த லாரியோட பேட்ரி, அதெல்லாம் சில யூஸ் பண்ணாத பேட்ரி, யூஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக வெளியே தூக்கி போட மாட்டோம். நம்ம அப்படியே பெரிய ப்ராப்பர்ட்டி மாதிரி குப்பை மாதிரி சேர்த்து வச்சுருப்போம். அதுலலாம் வந்து மழை தண்ணி தேங்கும். அது தேங்கி அது கொசுக்களை வந்து உற்பத்தி பண்ணும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போது இந்த கொசு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகாது. அதே போல் புகை போடலாம். அதாவது இப்போ வந்து செயற்கைத்தனமாக இந்த புகையை வந்து உருவாக்குறத விட நம்ம வந்து இயற்கையே, அதாவது தேங்காய் நார் இருக்கலாம், தேங்காய் நார், நொச்சி இலை, அப்புறம் வேப்ப இலை, முற்றின வேப்ப இலை, அதெல்லாம் போட்டு நம்ம எரிக்கும் போது ஒரு புகை வரும். அந்த புகை வந்து இந்த கொசுக்களை வந்து உற்பத்தி